Hey guys, welcome back to Circuit Cuts. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராஸ்பெரி பை வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் லான்ச் பண்ணாங்க. பேசிக்கலி ராஸ்பெரி பை வந்து மைக்ரோ ப்ராசஸர் போர்ட்ஸ் அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா இதுதான் ராஸ்பெரி பை பிக்கோ. இந்த ராஸ்பெரி பை பிக்கோவோட டியூட்டோரியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் மொத்தமாக 40 பின்ஸ் இருக்குது. அதில் 20 இந்த சைடு இருக்குது, 20 அந்த சைடு இருக்குது. இதில் மொத்தமாக 22 GPIO பின்ஸ் இருக்குது. 22 GPIO பின்ஸ் இருக்குது. அப்புறம் 3 அனலாக் பின்ஸ் இருக்குது. இங்கே V6ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் 5 வோல்ட்ஸ் கொடுக்கணும். அப்புறம் கிரவுண்ட்ஸ் கொடுத்தா அதை வந்து பவர் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலி USB தான். நம்ம போன தடவை அர்டினோக்கு யூஸ் பண்ண மாதிரி கேபிள் தனியாக வாங்க தேவை. நம்ம ஃபோனுக்கு சார்ஜிங் போடுற கேபிளே போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் தெரியுது, பூட் செல் பட்டன். இதை அமுக்கிட்டே தான் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் ரெக்கக்னைஸ் ஆகும், வந்து ராஸ்பெரி பை பிக்கோ வந்து ரெக்கக்னைஸ் ஆகும். இதுதான் வந்து அதோட RP2040 IC. இது வந்து அர்டினோவோட பவர்ஃபுல் ரொம்ப. இதுக்கு வந்து 166 MHz கிளாக் இருக்குது. அப்புறம் வந்து SRAM ஸ்பேஸும் இருக்குது. இது இருக்கிறது ஆக்சுவலி ஒரு 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். இதே பார்த்தீங்கன்னா இந்த அர்டினோ வந்து 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இதை கான்ஃபிகர் பண்ணிடலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். அது பேர் வந்து Thonny, THONNY. இப்போ நம்ம க்ரோமில் போயிட்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்குள்ளே போங்க. இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு உங்களோட OS செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், நம்ம ஐடி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுறோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே போய் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ராஸ்பெரி பை பிக்கோவை இன்சர்ட் பண்ணிடலாம் கேபிளில். ஃபர்ஸ்ட் நம்ம பூட் செல் பட்டனை கிளிக் பண்ணிட்டே தான் இன்சர்ட் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுது ராஸ்பெரி பை பிக்கோ கனெக்ட் ஆகிருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம இந்த டேபுக்கு போகணும். இங்கே இருக்கிற இந்த டேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோபைத்தான் காட்டுது ராஸ்பெரி பை பிக்கோ. இதில் போயிட்டு இன்ஸ்டால்னு கொடுக்கணும். ஓகே எஸ், நம்ம ஃபியூ எரர்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால வந்து அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வந்து ராஸ்பெரி பை பிக்கோல வந்து ஒரு ஆன்போர்ட் LED இருக்குல்ல, அது எப்படி வந்து பிளிங்க் பண்ணுறதுன்னு தான் கோட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரம் machine.Pin as like as அப்படியே பைத்தான் தான். பைத்தான் இம்போர்ட் ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்னு வச்சுட்டு i is equal to machine ch.pin பிராக்கெட்ஸ்ல வந்து 25 கொடுத்துக்கோங்க. ஏன் 25ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஸ்பெரி பை பிக்கோ மேனுஃபேக்சர் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த பின்னை வந்து ஆன்போர்ட் LEDக்கு தான் வந்து செஞ்சிருக்காங்க இந்த பின் வேல்யூ. அப்புறம் இங்க Pin.OUT அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா, இந்த பின் வந்து அவுட்புட்காக அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து i.value இல்லை, அதுக்கு முன்னாடி வைல் லூப் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மாடியூல் இம்போர்ட் பண்ணிருக்கணும், import utime. இது அதே அந்த டைம் மாடியூல் தான், அதே as like as அப்படியே டைம் மாடியூல் தான் நம்ம பைத்தான்ல இருக்கும்ல.
அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இங்கே வைல் லூப் போட்டுக்கலாம். வைல் TRUE வைல் ட்ரூ. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்இடி ஆன் பண்ணுறதுக்காக i.value bracketsல 1 கொடுத்துடணும். இங்கே utime யூஸ் பண்ணலாம். அப்போ utime.sleep அதே பைத்தானுக்கு ஒரு கமெண்ட் தான். bracketsல எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்கணும். நான் வந்து 1 செகண்ட் கொடுக்குறேன். இப்போ திருப்பி i.value 0 0னா ஆஃப் எல்இடி. utime.sleep திரும்பி 1 செகண்ட். ஓகே, இந்த மாதிரி தான் கோட் பண்ணணும். ஆஸ் லைக்கஸ் அப்படியே பைத்தான் மாதிரி இருக்கு. வாங்க இப்போ ரன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணணும். இந்த மாதிரி கேட்கும். ராஸ்பெரி பை பிக்கோலனா வந்து ராஸ்பெரி பை பிக்கோல இருக்க 2 MB ராஸ்பெரி பை பிக்கோல 2 MB ஸ்பேஸ் இருக்கு. இதே கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிரைவ்ல தான் போய் சேவ் ஆகும். நான் ராஸ்பெரி பை பிக்கோல கொடுத்தோம்னா ரன் ஆகும். இங்கே இந்த ஃபைல் நேம் கொடுக்குறோம் yt.py. இது எப்பவுமே .py ஃபார்மேட்ல தான் இருக்கும். அப்போ தான் செர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட் போயிடும். அப்படியே கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. ராஸ்பெரி பை பிக்கோக்கு ரன் பண்ணி பார்த்தரலாம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா லா லா. பாத்தீங்களா गाइस, நம்ம எல்இடி பிளிங்க் ஆகுறது. ஓகே गाइस, ஹோப் உங்களுக்கு இந்த ராஸ்பெரி பை பிக்கோ பிகினர்ஸ் கைட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே யாராவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம நம்ம நெக்ஸ்ட் வீடியோவையும் பார்த்துருங்க. பை பாய்.